மயிலாட் படத்தில் மனுஷங்களுக்கு தான் சாவு இருக்குது, மனுஷத்தனத்துக்கு கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக் வந்துச்சு. மயிலாட் படத்துக்கே ஒரு சாரார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க இவ்வளவு நல்லவனா ஒருத்தவன் இருக்கணுமாங்க முதல்ல. போரில் எத்தனை சிப்பாய்ங்க செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அரசன் தோத்தானா ஜெயிச்சானாங்கிறது தான் வரலாறு. ஆரியருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள்னா அது ஆத்திகமும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது. ஆமாம், பெரியாருக்குள்ள ஒரு பெரிய பக்தியை நான் பார்த்தேன். ஜே கிருஷ்ண யூனிவர்சிட்ட பயங்கரமான ஒரு நாத்திகத்தை பார்த்தேன். நம்பிக்கையையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினச்சா அது முட்டாள்தனம். காதல் என்பது அற்புதமாவதும் அற்பமாவதும் காதலிப்பவர்கள் சம்பந்தப்பட்டது. ரத்தம் எல்லாம் ஒரு நிறம்தான் முத்தாரமே, மற்றதெல்லாம் வெறும் கதை தான் முத்தாரமே. இதுதான் மயிலாட் படம். அந்த புரிதலுக்கு ரொம்ப நன்றி. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. ஃபஸ்ட்டு வந்து மாதேவன் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். சில பேர்கிட்ட தான் நம்ம வந்து பேட்டிங்கிறத தாண்டி ஒரு உரையாடலாக அதை எப்போவுமே ஒரு நண்பரோட உரையாடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அது வந்து உங்கள்கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய கதைகள் இருக்குது பேசுகிறதுக்கு. எனக்கு உங்களுடைய ஒர்க்கில் பிடிச்சது நீங்கள் கதை சொல்கிற விதம், நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜஸ், உங்களுடைய மெமரிஸ், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் டீல் பண்ணுற கதைகள்னால் ரொம்ப சீரியஸான இன்டென்ஸான கதைகள், நம்மளை சுற்றி நடக்கிற உண்மைகள். பட் ஸ்டில் ராஜமுருகன்கிட்ட அங்கங்கே பகடியும் ஹியூமரும் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சீரியஸான இடங்களில் கூட ஹியூமர் உங்களால் த்ரோ பண்ண முடியுது. அது எப்படி முடியுது? இப்போ இந்த ஹியூமர் வந்து பொதுவாக நான் அடிப்படையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்ததுனால நம்ம போகிற இடங்களில் நம்ம போய் பார்க்குற ஸ்பேஸில் நம்ம அது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த கற்பனையில் ஒன்று, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு உருவகம் பண்ணியிருப்போம், கோர்ட்டுனா ஒரு உருவகம் பண்ணியிருப்போம், அல்லது ஒரு மினிஸ்டருடைய ஆஃபீஸ்னால் நம்ம ஒரு கற்பனை பண்ணியிருப்போம். அப்படியான விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக போய் பார்க்கும்போது நிறைய உடஞ்சிது. அங்கே ரொம்ப யதார்த்தமாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்கலையேங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். அதுலேருந்து வந்தது தான் இந்த பகடின்னு நான் நினைக்கிறேன். இந்த பகடி வந்ததுக்கு காரணம் நான் பார்த்த யதார்த்தமான காட்சிகள் நம்முடைய கற்பனையிலேருந்து வேறையாக இருந்தது அப்படிங்கிறதும், அப்புறம் சார்லி சாப்ளினோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போவுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு சோகமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு ஹியூமரை எப்போவுமே வச்சுக்கிட்டே போகிறதுங்கிறது அவருடைய திரைமொழியிலேருந்து எனக்கு வந்தது. ஒரு ஜேர்னலிஸ்டோட பார்வையிலேருந்து இந்த உண்மைகள் வந்தது. இப்போ குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு ஜோக்கரில் வந்து ஒரு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டில் ஓரமாக நீங்கள் அது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, அந்த நீதிபதியோட இதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மிக்கல்லும் ஒரு இதுவும் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு பழைய சைக்கிள் நின்றுக்கிட்டு இருக்கும், ஒரு அம்மிக்கல்லும் ஒரு குலவியும் இருக்கும். அது என்னென்னா, நான் ஒரிஜினலாக ஒரு கோர்ட்டுக்கு போனப்போ அது இருந்தது. அப்போ கேட்கும்போது என்னென்னா, அதெல்லாம் வந்து எவிடன்ஸு. ஒரு ஒய்ஃபு வந்து தன்னோட கணவன் மனைவி மேலே இதை போட்டு கொன்றுச்சு, அந்த கல்லை போட்டு கொன்றுச்சு. அதுக்கான எவிடன்ஸாக அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளட்டு ஸ்டெயின் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு அதோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ளே அந்த மாதிரியான விஷயம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெக்குலியராக இருக்குல்ல. அது ஒரு மரணத்துக்கான சாட்சியாக அது அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தா தான், இதை நம்ம கற்பனையில் எழுத முடியாது. நம்ம கோர்ட்டுனா நம்ம செட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம் வழக்கமாக, அங்கே ஒரு ஜட்ஜி உட்கார்ற இடம், நீதி தேவதை இருக்கும், நீதி தேவதை அப்படின்னு இருப்போம். அங்கே ஒரு அம்மிக்கல்லும் குலவியும் இருக்குங்கிறது நம்ம போய் பார்க்கும்போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஒரு பார்வையாளனா, வேடிக்கையாளனாக நம்ம பார்த்து சேகரிக்கிற விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். மயிலாட் படத்தில் மனுஷங்களுக்கு தான் சாவு இருக்குது, மனுஷத்தனத்துக்கு கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டயலாக் இருக்குல்ல, இதை சொன்னால் ராஜமுருகனுக்கு அவரோட லைஃப்பில் என்ன மெமரி, என்ன விஷுவல் ஆர் எந்த ஒரு மனிதர் ஞாபகத்துக்கு வர்றார்? உண்மையிலே சொல்லணும்னா நிறைய மனிதர்கள் வர்றாங்க. ஏன்னா நான் போகிற இடங்கள் எல்லாம் நிறைய மனிதர்கள் வந்து நம்முடைய மெமரிஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாமே சொல்கிறது இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம மனுஷன் சாகலாம், மனுஷத்தனம் சாகாது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இந்த டயலாக்கே வந்து அப்படி ஒருத்தர் சொன்னது தான். ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஸ்பேஸில், ஒரு பஸ் ஸ்டாண்டில், எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டுனா அந்த நிழற்குடை இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு
சாதாரணமாக அந்த கூட இருக்கிறவன்ட்ட ஏடா மனுஷன் தாட்டா சாவான், அவன்கிட்ட இருக்கிற மனுஷன் தானே எப்படிடா சாவும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னது தான் இந்த டைலாக்கை நான் கன்வெர்ட் பண்ணி அங்கே வச்சேன். அவர் என்ன சூழலில் யாருக்காக சொன்னார்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நீண்ட கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சண்டை மாதிரி ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது தன்னை மறந்து 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் அவர் சொன்ன ஒரு வசனம் தான் எனக்கு வந்து அதில் உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய போகிற இடங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு வந்து காஷ்மீரில் நான் ஒருத்தவரை பார்த்தேன். காஷ்மீர் போகும்போது முதல் தடவை நான் காஷ்மீர் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு நிறைய அதை சுற்றி நமக்கு கிடைச்ச தகவல்கள் இருக்கு இல்லையா? காஷ்மீர் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே இருக்கிற நான் போகிறது ரொம்ப ரூரலாக ஒரு வில்லேஜுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட அது பார்டரில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அங்கே வந்து நான் ஒருத்தவங்க நான் மீட் பண்ண போகிறேன். அவர் ஒரு ஃபோக் சிங்கர், அங்கே இருக்கிற ஒரு ஃபோக் சிங்கர். அவரை நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ மீட் பண்ண போகும்போது அந்த ட்ராவலே ரொம்ப இன்டீரியரான ட்ராவலுங்கிறதுனால ரொம்ப பயமான ஒரு ட்ராவல் தான் அது. நிறைய எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா ஒரு அச்சத்தை கொடுத்த ஒரு ட்ராவலாக இருந்தது அது. அப்படி போகும்போது அந்த வீட்டுக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு ரூரலான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோக் சிங்கர் இருக்கார் இல்லையா? ஃபோக் சிங்கரு அவருடைய பிரதர் ஒருத்தவர். அவருக்கு வந்து ஒரு கால் கிடையாது. அவருக்கு ஒரு குண்டு வெடிப்பில் வந்து கால் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். அவர் வந்து இதுவாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரைக்காரங்கன்னா பாசக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவங்க இருந்தாங்க. நம்ம மைண்டில் ஒன்று இருந்தது இல்லையா? அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக பயங்கர அன்பும் பாசமும் இருந்தது. அவங்களுடைய உபசரிப்பு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய இது எல்லாமே பயங்கரமான ஒரு ஸ்பேஸில் இருந்தது. அவர் வந்து ஆடு மேய்க்க போகும்போது குண்டு விழுந்து அவருக்கு கால் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு துளி கூட சோகமோ துயரமோ இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து இந்தியாங்கிற கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதை ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார். அப்போது அந்த ஃபோக் சிங்கர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினார். அதை வந்து என்னுடைய நண்பர் வந்து மொழிபெயர்த்து எனக்கு சொன்னார். அவர் காஷ்மீரியில் பாடினது அதை மொழிபெயர்த்து சொன்னார். அந்த பாட்டில் இருந்த ஒரு வரி வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனுஷன் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கேட்டேன், அதே மாதிரியான ஒரு லிரிக்ஸ் அதில் இருந்தது. அது என்ன இருந்ததுன்னா, அதில் வந்து மனுஷங்களுக்கு அவங்ககிட்ட சிறந்துருவாங்க, ஆனால் அவங்களுடைய லவ் வந்து சாகாது. அவங்க லவ் வந்து அவங்க செத்த பிறகும் மெமரிஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த லிரிக்ஸில் இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் திரும்பவும் படத்தில் எழுதுவோம்லாம் நான் நினச்சே பார்க்கல. ஆனால் இப்படி போகிற ட்ராவல், இப்படி போகிற மனுஷங்க, இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து வேற எங்கேயோ ஆப்ரேட் ஆகி அந்த இடத்துல வருது, வெளியே வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கேயோ கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய வசனமும் எங்கேயோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேசுகிற வசனமும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, மொழிகளை கடந்து. அது மட்டும்தானே மனிதனோட எமோஷன். அந்த எமோஷனை நிறைய மனுஷங்க சேர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே அவங்க கொடுக்குறது தான். ஆக்சுவலாக இன்டர்வியூ முடிஞ்சுங்க. தேங்க்யூ. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினச்சனோ, என்னெல்லாம் எடுத்துக்கணும்னு நினச்சனோ வந்துருச்சு. அது என்னமோ மகாதேவனை பார்த்த உடனே எங்கேருந்தோ கொட்டுதா? எனக்கு உங்களுக்கு இந்த ஃபீலிங் புரியுமான்னு எனக்கு தெரில, புரியாதுன்னு நான் நம்பிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஜிப்சி படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு தான் நான் வந்து உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறது. அன்பனும் பேரொளி பாட்டு அற்புதமான பாட்டு. பாட்டு கேட்டே இருக்கேன் தியேட்டரில். என்னடா பயங்கரமாக இருக்கே பார்த்தா ராஜமுருகன், யுகபாரதி. எனக்கு உங்கள் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதில் காய்வதில்லை பூமியிலே கருணை ஆற்றின் ஈரம் அப்படின்னு ஒரு லைன் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டோன்னே. அதை எழுதிற என்னாலையும் முடியும், உங்களாலையும் முடியும். ஆனால் அது ஒரு டீப் வெர்ஷன் கொடுக்கறதுக்கு அனுபவத்தால் மட்டும்தான் முடியும். அது ஒரு நீண்ட அனுபவமும் வாசிப்பும் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் யுகபாரதி அண்ணா வந்து இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடத்துல இருக்கார். நம்மளால் சில விஷயங்களை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான இடங்கள் தான். ஸோ அப்போ நான் இந்த விஷயத்தை கேட்டது வந்து, அந்த இடம் கேட்டது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து ஹியூமனிட்டி, லவ், அன்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கிரிஞ்சாக மாற்றிட்டோம். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பேசினாலே அது கிரிஞ்சாக மாறிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம சமூகத்துடைய மனநிலை வந்து ஒரு இடத்துல
எங்கேயோ ஒரு இடத்துல மாறிக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கன்னா, இப்போ இந்த படத்துக்கே மயிலாடு படத்துக்கே ஒரு சாரார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க அவ்வளவு நல்லவனா ஒருத்தவன் இருக்கணுமாங்க முதல்ல. அது ஏன் அப்படி இருக்கணும் அவன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு இன்னராக அது ஒரு விதமான எரிச்சலை கூட அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அவன் அவன் என்ன அப்படி ஒரு ஏமாளியாக இருக்கணும்னு என்ன. எனக்கு புரியுது. இப்போ படங்கள் அந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறதுக்குமே பயம் வருது. ஏன்னா ஆமாம் அன்ரியலிஸ்டிக்கா ஆயிடுவோம். ஆமாம் அன்ரியலிஸ்டிக்காக ஆகிடுமோ அப்படின்னு அவங்க அது அன்ரியலிஸ்டிக் தான் சொல்கிறாங்க. யாருங்க இருக்கா இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு விதமான அது ஒரு அதிர்ச்சியை தான் நமக்கு கொடுக்குது. ஏன்னா உண்மையிலே அந்த மனிதர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது அன்ரியலிஸ்டிக் இல்லை. இது வந்து உண்மையிலே அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால தான் காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றின் ஈரம்னு நம்ம ஆறுகள் இன்னமும் இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர்களை நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம அவங்கள வைக்கிறோம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து. ஒன்று. ரெண்டாவது, நாம் ஏன் அந்த ஸ்பேஸுக்கு போனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் மனிதர்களே நல்லவங்களாக இருக்கிறதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. ஏன்னா அவன் ஏமாளி இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, முத்துச்சிற்பி வந்து ஏமாளி இல்லை. அவன் வந்து இந்த படத்தில் ஒரு வசனம் வரும். அமைச்சர் வந்து சொல்லுவாங்க, போரில் எத்தனை சிப்பாய்ங்க செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அரசன் தோத்தானா ஜெயிச்சானாங்கிறது தான் வரலாறு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்போது காலகாலமாக வந்து வரலாறு வந்து மன்னர்களாலையும் பணம் படைத்தவர்களாலையும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது அப்படி தான் இருக்குது. பட் இந்த படத்தில் முத்துச்சிற்பி வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த வரலாற்றை வந்து அவன் மாற்றி எழுதுகிறான். தன்னுடைய கருணையால் எழுதுகிறான். எங்கேயாவது ஒருத்தவங்க மாற்று ஒன்று வைக்கணும்ல. இப்போ ஒரு ஹேட்டுன்னா அந்த ஹேட்டு போயிட்டே இருக்குன்னா யாராவது ஒருத்தவங்க அதை பிரேக் பண்ணணும் இல்லையா? அது பிரேக் பண்ணுற இடத்துல ஒருத்தவங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தன்னுடைய அன்பையோ கருணையோ முன்வைக்கிறான் அப்படிங்கிறது எப்படி ஏமாளியாக இருக்க முடியும்? அவன் ஒரு பெரிய ஃபிலாசபியோட தொடக்கம் இல்லையா? அதனால் அப்படி அவன் ஏமாளி இல்லை. ஸோ அதனால் இந்த நல்லவனை ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு இடமா இந்த பாட்டு இருக்கிறதுனால யுகபாரதி அண்ணன்ட்ட வந்து நம்ம அதை இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லும்போது அவர் சொன்ன வரிகள் வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு இருந்தது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பாட்டுடைய முதல் வரி வந்து, ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வரியும் இந்த மொத்த கதையுமே சொல்லிருச்சு. நீங்கள் ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள்னா அது ஆத்திகமும் கிடையாது நாத்திகமும் கிடையாது. ஆமாம். ஸோ அது ஒட்டுமொத்தமாக மனிதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் தான். ஆமாம் அப்படிதான் உண்மைதான். ஸோ அது வந்து வள்ளலாரும் என்ன சொல்கிறாருன்னா, ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்ய எனக்கு வந்து நீ வரம் கொடுன்னு அவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு. அதுதான் அது. ஸோ அப்படியான ஒரு வரியை யுகபாரதி அண்ணனால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு அடிக்கடி நடக்குது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? அது ஒரு லாங் ப்ராசஸ். இல்லை, நான் இதை வாதத்துக்காக கேட்கல. இல்லை, நானுமே வாதத்துக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ நான் 40 வயசை கடந்துட்டேன். நிறைய விவாதங்கள் பண்ணியாச்சு இது குறித்து. அதாவது நான் என்னுடைய ஒரு 20 வயதுகளில் வந்து தீவிரமான கடவுள் மறுப்பாளனாக இருந்தேன். அப்போ வந்து எங்களுடைய பெரும்பாதி நேரமே இதில் தான் போகும். அதாவது எப்படி ரஜினி கமலுக்கு அடிச்சுக்குவாங்க பார்த்தீங்களா குரூப், அது மாதிரி வந்து கடவுள் இருக்குது இல்லைன்னு ஒரு 2 குரூப் நாங்கள் வந்து இது பண்ணி எப்போவுமே விவாதம் பண்ணுவோம். நாங்கள் கடவுள் இல்லைங்கிறதுக்கான எல்லா வாதங்களையும் முன்வைப்போம். அவங்க வந்து கடவுள் இருக்குங்கிறதுக்கான வாதங்களை எல்லாம் முன்வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கடவுள் சில திருட்டு போயிடுது அப்படின்னா, ஏன் தன்னையே காப்பாற்றிக்க முடியாத கடவுள் எப்படிப்பா வந்து நம்மளை காப்பாற்றுவார் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படியெல்லாம் உன்னை பேச வைக்கிறதே அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கான்வர்சேஷன் என்னோடய வாழ்க்கையில் காலகாலமாக தொடர்ந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அதே காலகட்டத்தில் ஒரு பக்கம் பெரியாரை தீவிரமாக படிக்கிறது, ஒரு பக்கம் வந்து ஓஷோவை தீவிரமாக படிக்கிறது, ஒரு பக்கம் மார்க்ஸை தீவிரமாக படிக்கிறது, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் படிக்கிறது, இப்படி இன்னொரு பக்கம் வந்து ஜேகேவர் படிக்கிறது, ஜெய கிருஷ்ணமூர்த்தியை படிக்கிறது. நான் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப தப்பாவோ முரண்பாடாவோ சில பேருக்கு தோணும். எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நிறையா படிக்கும்போது பெரியாருக்குள்ள ஒரு பெரிய பக்தியை நான் பார்த்தேன். ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட பயங்கரமான ஒரு நாத்திகத்தை பார்த்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடவுள் இருக்குது இல்லைங்கிறது இங்கே யாருக்கும் பிரச்சனை இல்லை. பெரியாருக்கே அது பிரச்சனை கிடையாது. பெரியார் வந்து ஏன் கடவுள் மறுப்பை முன் வச்சாருன்னா, கடவுள் வைத்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரத்தையோ ஒடுக்குமுறையையோ, குறிப்பாக ஒடுக்குமுறை, கடவுளை வேர் பிடிச்சி இங்கே வரக்கூடிய சடங்குகள், அதன் மேலே கட்டமைக்கப்படுற ஒடுக்குமுறைகள், அது மேலே அதை தான் அவர் வந்து
எதிர்க்கிறாரு. அதாவது ஒரு மனுஷனை நீ மனுஷனா பாரு. சக மனிதனை வந்து நீ கீழேன்னு சொல்றது எங்கேருந்து உனக்கு வருதுன்னா, உனக்கு நீ கட்டமைச்சிக்கிற ஒரு ஃபிலாசபிலேருந்து வருது. அப்போ அந்த ஃபிலாசபியை கொஸ்டின் அந்த பண்ணுறோம். ஃபிலாசபியை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அதோட அடிநாதமாக நீ கடவுள்னு ஒரு ஆளை வச்சிருக்க. கடவுளின் மேலே தான் இந்த தர்மத்தை கட்டமைக்கிற அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த கடவுளை போய் அவர் தொடுறாரு அப்படின்னு நான் இதெல்லாம் என்னோட புரிதல் தான். இது எல்லாரோட புரிதலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அப்போ இங்கே யாருக்குமே கடவுள் பிரச்சனை இல்லை. கடவுளின் மூலமாக மனிதன் எதை எடுத்துக்கிறான் எதை கொடுக்குறாங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் பார்க்கும்போது என்ன உருவாகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுறோம். விவாதங்கள் வந்து திரும்ப 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 அதை நம்ம அந்த சொற்கள் வந்து நம்மளுக்கு நம்ம கேட்டு கேட்டு முடித்த பிறகு ஒரு பெரிய அமைதிக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஸோ அந்த அமைதிக்கு போகும்போது அதான் புத்தரை வந்து நம்ம வந்து ஒரு தீவிர ஒரு நாத்திகவாதியாக பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் வந்து மிக தீவிரமாக ஒரு 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 ஆன்மீகத்தை முன்மொழிகிறார். ஆன்மீகம்ங்கிறது உங்கள் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஆன்மீகம், தன்னை அறிதல். அப்போது நம்ம என்னத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, எல்லா ஆன்மீகமுமே இந்த தன்னை அறிதலுங்கிறத நோக்கி போகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு என்ன தோன்றிடுச்சுன்னா, இப்போ இயற்கை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இயற்கையை நம்ம கடவுளாக நினைக்கிறோம். உனக்கு கடவுள்னு எது தோணுதோ அதை நீ நினச்சிக்க, அது உன்னை செம்மைப்படுத்தினா சரி அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். புரியுது நான் சொல்கிறது? நீங்கள் ஒரு தனி மனிதனாக தன்னை அறிதல் நடந்து உங்களை செம்மைப்படுத்திக்கணும். உங்களை வந்து ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரராக மாற்றிக்கணும் நீங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கு எது கடவுளாக உங்களுக்கு தோணுதோ இன்னொருவரை துன்புறுத்தாமல் அதை நீங்கள் பின்பற்றிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். இப்போ குக்கு படத்தில் அவங்க சாமி கும்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சர்ச்சுக்கு போவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இதில் வந்து அவங்க ஒரு மயிலாடு படத்தில் வள்ளலார் டிவோட்டியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சாமி கும்பிட்றாங்க. ஆமாம். நானே சொல்கிறேனே, எனக்கே வந்து நான் வந்து நான் அடிக்கடி நான் கோயிலுக்கு போயிடுவேன், நான் மசூதிக்கு போயிடுவேன், நான் தேவாலயங்களுக்கு போயிடுவேன், சர்ச்சுகளுக்கு போயிடுவேன். நான் போய் என்ன பண்ணுவேன்னா, நான் இது என்னுடைய பழக்கம், அது கரெக்டாக இருக்கணும். நான் வந்து லைட்டை விரும்புவேன் ரொம்ப. லைட்டை வந்து விரும்புவேன் ரொம்ப. நான் வந்து தொடர்ந்து வந்து இந்த தீபங்கள் இருக்கு இல்லையா, விளக்கு இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எங்கே போனாலுமே, நான் கோயிலுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, தேவாலயங்களுக்கு போனாலும் சரி, அந்த லைட்டை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நெருப்புக்கு அசுத்தமும் கிடையாது, சுத்தமும் கிடையாதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நான் அதை வந்து நம்ம ஹார்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும்னு பார்ப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுத்தமாகிடுவோம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. புரியுது அவங்களுக்கு? புரியுது. அதுக்காக நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், விதவிதமான விளக்குகளை பார்க்கறதுக்காக. அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, எனக்கு தண்ணி. ஓ ஓ ஓ கிரேட். உங்களுக்கு ஜோதினா எனக்கு தண்ணி. ஓ ஓ கிரேட். நான் தண்ணி அப்படி நினைக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். நான் சும்மா தண்ணியை பார்த்துட்டே இருப்பேன். ஓ ஓ ஓ கிரேட் கிரேட் கிரேட். சேம் அது. ஐ யூஸ் டு டிராவல் ஜஸ்ட் டு லுக் அட் வாட்டர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ். ஓ ஓ ஓ கிரேட். சூப்பர் சூப்பர். ஏன்னா உண்மையிலேயே தண்ணிக்கு வந்து வேற குணங்கள் இருக்குது, உருவம் இருக்குது. கடலுக்கு ஒரு தன்மை இருக்குது, அருவியை பார்க்கும்போது ஒரு தன்மை இருக்குது. அது எல்லாமே நம்ம மைண்டோட டக்குன்னு கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் எனக்கு புரியுது. அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ இதை பண்ணுறதுக்காக நான் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு தொடர்ந்து போகும்போது நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்பிக்கையையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினச்சா அது முட்டாள்தனம். அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில், உலகம் முழுக்க அதுதான், பட் இந்தியா மாதிரி லாட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, லேண்ட்ஸ்கேப் பழக்க வழக்கங்கள் இருக்கிற இடத்துல நான் ரொம்ப ட்ராவல் பண்ண பிறகு மனிதனுக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப ஆழ்ந்த ஒரு உறவு இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம மேம்படுத்தணுமே தவிர அதுலேருந்து அவனை பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அவன் நம்பிக்கையை இன்னும் மேம்படுத்துவது, அதாவது சரியாக அதை செலுத்துவது. உன் சக மனிதனை நீ உன்னை போல நேசி, அதை வச்சுக்க, அது மட்டும்தான் முக்கியம். அது வைத்து கொண்டு உன்னை வந்து நீ மனிதனாக பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஒரு தீபம் உதவுதுன்னா தீபத்தை எடுத்துக்க, தண்ணி உதவுதுன்னா தண்ணி எடுத்துக்க, மழை உதவுதுன்னா மழையை எடுத்துக்க. ஏன்னா நேச்சரை விட நமக்கு கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா இந்த உலகத்தில் வந்து. ஸோ அதனால் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இல்லை, நானுமே ரொம்ப தீவிர கடவுள் மறுப்பு அந்த ஜோன்லாம் இயங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சிறு தெய்வங்கள் பற்றின புரிதல், அதனுடைய கதைகள்லாம் கேட்கும்போது ஐ திங்க் அந்த நம்பிக்கை பிரிக்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சம்டைம்ஸ் பசிக்காக ஆர் பசியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அது நமக்கு தெரியாது.
அங்கே போய் நம்ம இதெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம் ஆமாம். ஐ திங்க் வி ஷுட் லெட் இட் பீன்னு எனக்கு ஒரு நிச்சயமா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நிச்சயமா. ஆமாம் கண்டிப்பாக. ஒரு சிறு தெய்வத்தோட வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஃபிலாசபிலாம் பேச முடியாது. அவங்கள அள விடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த சிறு தெய்வங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் முடியாதவங்க பேசுறதுக்கு ஒரு இடமா, புலம்புறதுக்கு ஒரு காதா அது இருக்கட்டுமேன்னு நான் நினைச்சேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. குறிப்பாக நீங்கள் சிறு தெய்வங்கள் பற்றி பேசுகிறதுனால மாதவன், சிறு தெய்வங்களோட முகங்கள் இருக்குல்ல, நம்ம நிறையா ட்ராவல் போகும்போது சிறு தெய்வங்களோட முகமும் அங்கேயும் இந்த இந்த ஜோதியும் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறது ஒரு கற்பூரத்தோடைய தீபமும் பார்க்குறது இருக்கு இல்லையா. சிறு தெய்வங்களோட முகங்கள் வந்து மனித முகங்கள் தான். கரெக்ட். அவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சொல்கிறதுக்கும் நிறைய இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கைகளெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய முடியும். ஆமாம், நம்ம படித்த ஃபிலாசபியை கொண்டு போய் அது மேலே திணிக்கணும் அவசியம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன். உண்மைதான் உண்மை. கிரேட். யாராவது இன்னும் மயிலாட் படத்துலேருந்து அன்பெனும் பேரொளி பாட்டு கேட்கலன்னா அவசியம் கேளுங்க, ரொம்ப சம பாட்டு. அடுத்து மயிலாட் படத்துலேயே நீங்கள் எழுதின 10 கடல் தாண்டி நான் கொண்டு வந்த பவழமே பாட்டு, அது வந்து ரொமான்டிக் பாடல். தழும்பா நான் இருக்கேன் தடவி நீ கொடுக்குன்னு ஒரு லைன் வந்துச்சுல, சூப்பராக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. அதை விட்டுருவோம். இப்போ இந்த காதலுக்கு வருவோம். ராஜமுருகனுடைய காதல் கதை சொல்லுங்க. உங்க டீம் இருக்கிறதுனால வெக்கப்படுறீங்களா? அவங்க இதை எத்தனை தடவை கேட்கறது இல்லை. காதல் கதைகள் வந்து உங்களுக்கு என்ன காதல் கதைகள் இருக்கோ அதே தான் என்னுடைய காதல் கதையும். எனக்கு வந்து காதல் பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, காதல் என்பது அற்புதமாவதும் அற்பமாவதும் காதலிப்பவர்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு. அது ஏன் நமக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது காதல் எப்போவுமே ஒன்று தான், ஆனால் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் சார்ந்து அது அற்புதமாக இருக்கா இல்லை அற்பமாக மாறிடுதா அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து நம்ம பலவிதமான காதல்களை வந்து கடந்து வந்திருப்போம். நானும் அந்த மாதிரியான காதல்களை வந்து கடந்து வந்திருக்கேன். ஆரம்பத்தில் காதல் வந்து ஒரு பெரிய மாயையா, ஆண் பெண் உறவுங்கிறதே ஒரு பெரிய மாயையாக தெரிந்த காலம் போய், அதுக்கப்புறம் இல்லை அது ஒரு ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிறத பக்குவம் உருவாகி இந்த நிதானத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம பாதைகளில் நிறைய காதலை கடந்து வந்திருப்போம். அதில் நாம் ரொம்ப அற்பத்தனங்கள் பண்ணியிருப்போம், சைக்கோத்தனங்கள் பண்ணியிருப்போம், துன்பங்கள் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு டைமில் வந்து அது கில்ட்டாக இருக்கும். அப்புறம் சரி இதெல்லாம் அனுபவம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம ஒரு முழு மனிதனாக நம்மை மாற்றுறது காதல் தான் நினைக்கிறேன். கதையே வரலையே. கதையே அது நிறைய கதைகள் இருக்குது. குட்டி குட்டியான எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காதல் தான். ஸோ அதாவது மதுரையில் வந்து நான் வேலை பார்த்தப்போ ஒரு பொண்ணை காதலித்தேன். இப்போ நாம் மேல் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அவங்க கீழே ஒரே இதில் மாடியில், நம்ம மேலே ஜாபு, அவங்களுக்கு கீழே ஜெராக்ஸ் ஒர்க்கு இருக்கும். ஆமாம், அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுடைய முகத்தை நான் சரியாக கூட பார்த்தது கிடையாது. நம்மளுடைய 19-20 வயசில் டெய்லி அந்த பொண்ணு போகும்போது பின்னாடியே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போவோம். அங்கே போய் நின்று அந்த பொண்ணு பஸ் ஏற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுவோம். அவ்வளோதான் காதல். அந்த பொண்ணை நான் பார்த்தது, அந்த பொண்ணு முகமே எனக்கு அது எப்படின்னா ஒரு வான்காவோடைய ஓவியம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கலங்களாக அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக தான் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு அந்த பொண்ணுடைய முகமே எனக்கு இப்போயும் யோசிச்சு பார்ப்பேன், அந்த பொண்ணு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அந்த வயசில் அவ்வளவுதான் காதல். டெய்லி 6 மாதம் டெய்லி போய் அங்கே விடுறது. அவங்க அந்த பொண்ணு இவன் என்னைக்காவது நம்மகிட்ட பேசுவான் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் 6 மாதத்துக்கு பிறகு நான் வேலையை விட்டு அங்கேருந்து வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு, ஆகா திருப்பி அந்த பொண்ணை போய் பார்ப்போன்னு நேராக அதே மாதிரியே போய் அங்கேருந்து அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் விடும்போது நான் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தது. இன்னொரு பையன் வந்தான். அந்த 2 பேரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி என்னை நோக்கி நடந்து வந்தாங்க. நான் வேகமாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். அதுவுமே என்னன்னு தெரியல, அவங்க என்ன நோக்கி தான் வந்தாங்களா அல்லது அவங்க ஏதாவது பேச வந்தாங்களா அல்லது எதுவும் சொல்ல வந்தாங்களா. ஸோ அது ஒரு முற்று பெறாத கதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கல. இந்த கதையில எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கு. எல்லாமே அவங்களுக்கும் எல்லாம் மிஸ்ட்ரி, உங்களுக்கும் எல்லாமே மிஸ்ட்ரி, எல்லாம் மிஸ்ட்ரி. அதனால வந்து இப்படியான ஒரு மிஸ்ட்ரியிலேருந்து தான் காதல் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அந்த மாதிரி காதல்கள் தான் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான மெமரிஸாக இருக்குது. ரத்தம் எல்லாம் ஒரு நிறம்தான் முத்தாரமே, மற்றதெல்லாம் வெறும் கதை தான்
முத்தாரமே, இதுதான் மயிலாட் படம். உண்மைதான். வீசும் காத்தோடு தான் பாட்டுலையுமே சாதி பேதமெல்லாம் இல்லை நீ ஆகாசமே, ஆகாயம் மாதிரி நீ எல்லாருக்கும் பொது அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இப்படி கதைகளாக இருந்தாலும் சரி, பாடல் வரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு கிரியேட்டராக ஒரு டிரெக்டராக இதை சொல்கிறதுக்கான அவசியம் என்ன? இல்லை, அதான் அது வந்து ஒரு அவஸ்தை தான். அதை நம்மளை மாதிரி இந்த ஸ்பேஸில் இயங்கிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எதை சொன்னாலுமே அதுக்குள்ளே இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நினைப்போம். குறிப்பாக வந்து இந்த ஈக்குவாலிட்டி பற்றி எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுதான் இதோடைய அடிப்படை நான் நினைக்கிறேன். நமக்குள்ளே எப்போவுமே ஒரு தவிப்பு இருக்குது, நம்ம இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. அது வந்து வெவ்வேறு இடங்களில் அது வந்துடுது அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. அது காரணம் என்னென்னா, அடிப்படையில் நான் ஒரு ட்ராவலராக இருக்கிறது தான். அதுதான் நான் இதை சொல்கிறேன். நம்ம ஒரு ட்ராவலராக இருக்கும்போது நம்ம ஒரு பரந்துபட்ட ஒரு உலகத்துக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் ஒரு 4 சுவத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய வன்மமோ பெரிய பெரிய வெறுப்போ எங்கே உருவாக்கப்படுதுன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே உருவாக்கப்படுது. ஆனால் அந்த 4 செவத்தை விட்டு வெளியில் போயிட்டோம்னா ஒரு பெரிய பரந்த ஒரு உலகம் வந்து நம்ம முன்னாடி இருக்குது. அதை பார்த்துட்டோன்னா என்னடா எதுக்காகடா நம்ம அடிச்சுக்கிறோங்கிற ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம பார்க்குற விஷுவல்ஸ் நமக்கு கொடுக்குது. அதனால் அதை நம்ம தொடர்ந்து ஒரு ட்ராவலராக பார்க்குறதுனால என்ன எழுதினாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்துடுது. நீங்கள் வந்து 10 கடலில் வந்து ரத்தமெல்லாம் ஒரு நிறம் தான் முத்தாரமே, மற்றதெல்லாம் வெறுங்கதை தான் முத்தாரமே அப்படின்னு சொல்லி அதுதான் மயிலாட் படம்னு சொன்னீங்க. அந்த புரிதலுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அப்படி அதை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி, ஏன்னா அது எழுதும்போதே அது ரொம்ப இயல்பாக அந்த கதையோடு இருக்கும்போது வந்துருச்சு. இப்போ ஷான் அதை சொன்னார், சார் இந்த லைன் தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது இன்றைக்கி உங்களுக்கு சேர்ந்துருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீசும் காத்தோடு தான் பாட்டு நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லேயே நான் ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன். அந்த வருஷத்தினுடைய பெஸ்ட் கிரியேட்டிவ் டெசிஷன் என்னென்னா, தனுஷ் ஆஸ் அ டிரெக்டர் ராஜமுருகனை கூப்பிட்டு ட்ராவல் பற்றின ஒரு பாட்டு நீங்கள் எழுதுங்கன்னு கொடுத்தது தான். ஈரக்காத்தெல்லாம் எசையாகும் தூங்கி போனேனே எப்போ, அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ளனா இப்போ. படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பேரப்பிள்ளைங்களுக்கு தாத்தா. படம் கதைப்படி பார்த்தா அவர் தாத்தா. ஸோ அவர் வந்து இயற்கைக்கு முன்னாடி பேரப்பிள்ளையாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து எனக்கு அவர் சொன்ன கதை இருக்கு இல்லையா, அவரோட கேரக்டர் சொல்லும்போது அவர் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தோணுச்சுது, அப்படி ஒரு தாத்தாவாக இருக்கிற ஒரு இயற்கைக்கு முன்னாடி பேரப்பிள்ளையாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஏன்னா நம்ம பார்த்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இயற்கைக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே சின்னதாகிடுறோம் இல்லையா, வந்துட்டு நம்முடைய கவலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுது. எல்லாமே நீங்கள் சொன்னீங்களே, கடலுக்கு முன்னாடி போய் உட்காந்தோம்னா ஏன்டா இந்த பிரச்சனைக்காகடா இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கடல் நமக்கு சொல்லுது. அது ஒரு பறந்து விரிஞ்ச இடத்துல இருந்து அது மாதிரி தோணுன ஒரு விஷயந்தான் அது. ஆக்சுவலாக தனுஷ் சார் வந்து சொல்லும்போது இந்த 4 லைனை தான் எப்போவுமே சொல்லுவார். சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு அவர் கோட் பண்ணி எப்போவுமே சொல்கிறது இந்த 4 லைன் தான் சொல்லுவார். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகு ரோஜா. மியூசிக் அண்ட் ராஜமுருகன், இளையராஜா. நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது இருக்குது பார்த்தீங்களா, படம் பார்த்தது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு அப்படி இருக்கும். எங்கள் தாத்தா வந்து கும்பகோணத்தில் ஒரு தேட்டருக்கு என்னை படத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் சுப்பிரமணி தாத்தான்னு தாத்தா ஒருத்தவர். அவர் கூப்பிட்டு போகும்போது அந்த படம் வந்து வாழ்க்கைன்னு ஒரு படம், சிவாஜி நடித்தது. ஸோ அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற தொழிலாளி சிவாஜி சார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல இதில் கையை விட்டுருவார், மெஷினில் கையை விட்டுருவார். மிஷின் வந்து கை வந்து துண்டாயிடும். அப்படி ஒரு காட்சி. அது வரைக்கும் படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காட்சி வந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் படம் பார்க்குறோம் இல்லையா, அந்த காட்சி வந்தோடனே பயங்கரமாக அது எஃபெக்ட் ஆகி பயங்கரமாக அழுது உடனே தேட்டரை விட்டு வெளியில் பயம் வந்துருச்சு பயங்கரமாக அப்படின்னு சொல்லி வெளியில் எங்கள் தாத்தா கூப்பிட்டு வந்துட்டார். அவர் பயங்கர சிவாஜி ரசிகர். ஸோ வந்து என்னோடய அழுகை தாங்க முடியாமல் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டார். அதுலேருந்து எனக்கு வந்து சினிமானாலே பயம். ஐயோ படத்துக்கு போய், அதாவது கிட்டத்தட்ட இந்த ஊசி போடுறதுக்குலாம் வந்தால் ஓடுவோம் தெரியுங்களா வந்துட்டு ஊரில், அது மாதிரி சினிமானாலே நம்ம வந்து அந்த பக்கமே போகக்கூடாது. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எல்லாம் கூப்பிட்டாருன்னா அந்த பக்கமே போகிறதில்ல. அப்படி சினிமா தேட்டரு சினிமானாலே ஒரு பயம் வந்து அந்த காட்சியினால் வந்தது. அதன் பிறகு ரொம்ப வருஷம் கழித்து அப்புறம் ஐ திங்க் ஒரு 9வது படிக்கும்போதோ அந்த டைம் நினைக்கிறேன், ராமநாதபுரத்தில் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் வெட்னரி டாக்டராக. அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம், அம்மா எல்லோரும் போகிறோம். அங்கே போயிட்டு திருப்பி நைட்டு ஊருக்கு வரதுக்காக பிளான் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கள் பஸ்ஸு வந்து நைட்டு தான், லேட் நைட்டு, நடுவில் டைம் இருக்குது. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, வாங்க படத்துக்கு போவோம் அப்படிங்கிறாரு. ஐயோ
அதனால் எங்கள் அப்பா என்னை வந்து, டேய் எங்கே போய் படுப்ப, பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு, நீ எங்கே, நாங்கள்லாம் போகிறோம் வா அப்படின்னு சொன்னால், எனக்கு வேறு வழியே இல்லாமல் எங்கள் அப்பா திட்டி வாடான்னு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டார். எனக்கு பயம், ஐயையோ சினிமா போய் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே போனால், சரி வேறு வழி கிடையாதுன்னு போய் பார்த்து அந்த படம் ஆரம்பிச்சுது. முதல்ல பயமாக இருந்தது. அப்படியே போக 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 பார்த்தா அப்படியே பயங்கரமான ஒரு மெஸ்மரைஸ்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே நான் போயிட்டேன். ஐயோ என்ன சினிமா இவ்வளவு அற்புதமாக இருக்கே அப்படின்னு. அது வந்து கடலோர கவிதைகள் ஆஹா! படம். அதுக்கு முதல் காரணம் இசை. அந்த படத்தோடைய மியூசிக் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே என்ன ஒரு மாதிரி, அந்த படத்தோட விஷுவல்ஸும் அப்படி இருக்கும், இசை வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணிடுச்சு. ஏதோ ஒரு மெஜிஷியன் ஒரு ஆள் இருக்கான், இது பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடலோர கவிதைகள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த ரேகாவை அவர் சந்திக்கும் போதெல்லாம் காதலுக்கு ஒரு தீம் ஒன்று வரும். அப்படியே அந்த தீமுடைய கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன மாறுபட்ட ஒரு வெர்ஷன் வந்து அவங்க அம்மாவுக்கு வரும். சத்யராஜ் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அதோடைய ஒரு சோக வெர்ஷனாக அது வரும். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆளால் இப்படி செய்ய முடியுதுங்கிற ஒரு பிரமிப்பை அன்னைக்கு ஏற்படுத்தினது அது ராஜா சாரோட இசை. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. ராஜா சாரை பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் ராஜா சாரை வந்து நாம் ரொம்ப கொண்டாடுறோம், ஏன் அவரை ரொம்ப இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அற்புதமான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப சரியாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் ராஜா சார் ஏன் ஒரு இன்ச்சு வந்து ஒரு 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 படி மேலே நம்மளுக்கு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என் போன்றவர்களுக்கு ராஜா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் நாம் லைஃப்பில் ரொம்ப ஒரு டார்க்குக்குள்ளே போன டைம், அல்லது நம்ம ஒரு வெறுப்புக்குள்ளே போன டைம், இந்த டைம்லலாம் நம்மளை வந்து லைட்டை நோக்கி தள்ளியிருக்காரு, பாசிட்டிவை நோக்கி தள்ளியிருக்காரு. அதுதான் ராஜா சாரோடைய பெரிய ரோல்னு நினைக்கிறேன். என் லைஃப்லேயும் அதை அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. நம்ம எப்போல்லாம் ரொம்ப டார்க் ஆகி போய், இப்போ உங்கள் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் மாதேவ் இப்படி அப்படின்னு உங்களை பற்றி ஒரு வன்மம் எனக்கு வந்ததுன்னா, நான் என்ன ஆகுறேன், ஹேட் ஆகுறேன். கரெக்ட். எப்போவுமே உங்களை பற்றி யோசிக்கிறேன், ஒரு வெறுப்பை வந்து இதை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அந்த ரிவெஞ்ச் எப்படிப்பட்ட அற்பமானதாக இருக்குன்னா, என்னைக்காவது உங்களை நான் பார்த்து உங்களை நான் புறக்கணிச்சிட்டு போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம், புரியுதா? நான் ஏதோ உங்களை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்னா. கரெக்ட். மனித மனம் வந்து அப்படிதான் இயங்குது. இது வந்து சின்ன வெர்ஷன். இதோடைய பெரிய வெர்ஷன் தான் மேலே இருக்கிறவங்கலாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ மனுஷன் என்னன்னா, அந்த அந்த இன்னொருத்தவனை பழி வாங்கிறது, அல்லது தன்னோட வன்மத்தை வெளிப்படுத்துறது, அந்த வெறுப்புக்குள்ளேயே நம்ம மைண்டு வந்து சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சூழலுக்கு போகும்போதெல்லாம் நம்மளை அதுலேருந்து அது இல்லைடா அப்படின்னு ஒரு லைட்டை நோக்கி, ஒரு பாசிட்டிவ் நோக்கி, ஒரு நிதானத்தை நோக்கி, இது இல்லை லைஃபுங்கிறது இதுக்கு மேலே வாழ்கிறது தான் லைஃபு அப்படிங்கிற ஒன்றை வந்து தன்னுடைய இசையின் மூலமாக தொடர்ந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ராஜா சார். அதுதான் அவருடைய பெரிய அதனால தான் அவர் வந்து ஒரு டாக்டர், மியூசிக் டாக்டர் அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது லவ்வில் இருக்கட்டும், ஒரு அன்பில் இருக்கட்டும், பரஸ்பரம் துயரங்களில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவருடைய மியூசிக் வந்து நம்மளை ஒரு பெரிய இது உருவாக்குது. அதனால் நாங்கள் வந்து எனக்கு சிவகுமார்னு ஒரு லாயர் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில். அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். சுரேஷ்னு தருமபுரியில் ஒரு நண்பர் இருக்கார். ஸோ நாங்கள்லாம் வந்து இந்த ராஜா ஃபோரம் நாங்கள் வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணுறது வந்து ராஜாவுடைய பாடல்களில் ட்ராவல் பண்ணி இப்போ கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது வெளியில் போனால் முழுக்க ராஜா பாடல்களை போட்டு, கேம் எல்லாமே அதை ஒட்டி தான் ஒரு இது எந்த படம், இது எந்த வாய்ஸு, இது எப்படி, சில பாட்டெலாம் போட்டு இது யார் தெரியுமா மியூசிக்கு அப்படின்னு சொன்னால் அது ராஜா இருக்காது. ஆனால் ராஜாவோட நிறைய நல்ல பாடல்கள் ராஜா மியூசிக் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில். உதாரணத்துக்கு வந்து அழியாத கோலங்கள் படத்தில் பூவண்ணம் போல நெஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது வந்து அது ராஜா சார் பாட்டு தான் நம்ம ரொம்ப நாளாக நல்லா நம்பிட்டு இருந்தேன். அது சலீல் சௌத்ரி வந்துட்டு, சலீல் சௌத்ரி ராஜா சாரே அவருடைய ஒரு சீனியராக ரொம்ப மதிக்கிற ஒருத்தவர். ஸோ அவருடைய பாட்டு அது. அந்த மாதிரி வந்து இந்த ரேர் சாங்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வந்து எங்களுடைய பயணங்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் ராஜா வந்து ஒரு நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். மயிலாட் படத்தில் 2 போஸ்டர்கள் ரொம்ப முக்கியமான போஸ்டர்கள். ஒன்று முத்துச்சிற்பிக்கு ஓட்டுற கண்ணீரஞ்சலி போஸ்டர், இன்னொன்று சுசீலாவுக்கு ஓட்டுற காணவில்லை போஸ்டர். காணவில்லை சுசீலாவின் கிட்னியும் ஜனநாயகமும். எனக்கு தோணுச்சு இதானுங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக். ஆக்சுவலாக
பயங்கரமாக இருந்துச்சு. அதை நீங்கள் போஸ்டர் கேம்பெயினில் யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த ஐடியாலாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். உங்களை முன்னாடியே மீட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். செம போஸ்டருங்க இது. நான் படம் பார்க்கும்போது செமையாக இருக்குது, இது போஸ்டரில் யூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்ல ஐடியா அது. அந்த போஸ்டர் டிசைட் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது வந்து படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வர்ற போஸ்டர் அது. முதல் பகுதியில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, ரைட்டிங்காக எழுதும்போது இந்த கதைநாயகனுக்கு ஒரு போஸ்டர், அஞ்சலி போஸ்டர் இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு அஞ்சலி போஸ்டர். அது மாதிரி கதைநாயகிக்கு வந்து இந்த காணவில்லை போஸ்டர். இந்த 2 போஸ்ட்டும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு போஸ்டர் கதையை ட்ரைவ் பண்ணுது, செகண்ட் ஹாஃபில் இன்னொரு போஸ்டர் கதையை ட்ரைவ் பண்ணுது. அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன போராட்டங்களின் மூலமாக கவனத்தை ஈர்க்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து போஸ்டர், பதாகைகள் இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு டூலாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்படி தொடங்கி இந்த படம் அப்படி முடியலாம் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் அதை பண்ணது. நல்ல ஐடியா ஆக்சுவலாக. எனக்கு இப்போ குக்கு படம் இருக்குல்ல, குக்கு படம் வந்து பார்வையற்றவர்கள் பற்றின அவங்க உலகத்துக்குள்ளே எங்களை கூட்டு போகிற படம். ஆனால் அந்த படம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். கருப்பு கூட இருக்காது, பிங்க் கூட இருக்கும். கேண்டில்ஸ்லாம் வெள்ளையாக இருக்காது, பிங்க்கு, ப்ளூ, எல்லோ இந்த ஜோனில் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஹோலி கொண்டாடுவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பார்வையற்றவர்கள் ஹோலி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு உலகத்தை எங்களுக்கு காமிச்சிங்க. இப்படி நிறையா இருக்குது. இப்போ மின்சார ரயிலும் இங்கே குயில் போல் கேட்குதுன்னு வரும்போது புல்லாங்குழலேருந்து ட்ரெயின் போகிறது, இப்படி நீங்கள் இமேஜஸாக நிறையா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஜோக்கர்லேயுமே அது இருக்கும். எனக்கு என்ன முக்கியமான ஒரு கேள்வினா, கொஞ்சம் அடுத்தடுத்து வரும்போது எஸ்பெஷலி இப்போ மயிலாட் மாதிரியான படங்கள்லாம் வரும்போது அந்த இமேஜஸ் ஜோன்லேருந்து வெளில வந்து நிறைய உரையாடல்களாக இருக்கே, அதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் வந்து கண்டினியூவாக நீங்கள் சொல்கிற சென்ஸை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து விஷுவலாக கதை சொல்லணுங்கிறதுல ரொம்ப சொல்லப்போனால் நான் இப்போ இன்னும் கான்சியஸாக விஷுவலாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் உரையாடல் வந்து அந்த கதையை சொல்கிறதுக்கு தேவைப்படுது. ஒரு கதையை வந்து முழுமையாக ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் கடத்துறதுக்கு உரையாடல் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னுமே உரையாடல் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல குறைக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களோட படங்களில் நாங்கள் ரசித்தது இதெல்லாம் புரியுது புரியுது புரியுது. அண்ட் உங்களுக்கு நல்லா வருது. இப்போது சில பேர் வந்து நீங்கள் முதல்ல ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்க, அப்புறம் வட்டி முதலும், ஜிப்சி புத்தகங்கள் வருது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எழுதுகிறவங்களால எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்டாக இருந்து கதைகள்லாம் எழுதுகிறவங்களால விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனால் உங்களால் பண்ணவும் முடிஞ்சிருக்கு, நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து மயிலாட் பற்றி பேசும்போது 2 போஸ்டர்ஸ் பேசுகிறேன் இல்லையா, என் ஃப்ரெண்டு நான் தான் சொன்னேன், நிறைய இருக்குது இந்த படத்துக்குள்ளே இமேஜஸாகவே. ஏன்னா இமேஜஸ் தான் அவங்க மனசில் நிற்கிது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் அதனால் கேட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது 100% கரெக்ட் மாதேவன். நானுமே விஷுவல் ஸ்டோரி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக சொல்ல வரேன் நான். ஏன்னா நான் ரைட்டராக இருக்கிறதுனால அது கூடுதல் கான்சியஸ் எனக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, டக்குன்னு அவர் ரைட்ரு அதனால் அவர் எழுதி தள்ளிடுறாரு, அந்த ஜோன் தான் அவர் விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே இன்னும் அந்த சென்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து மேக்ஸிமம் விஷுவல் ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதை மீறி சில நேரங்களில் அது கரெக்டாக போய் சேருது, சில நேரங்களில் பேலன்ஸ் ஆகாமல் ஆகிடுது. ஸோ அதனால தான் இன்னுமே நான் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மயிலாடில் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து பீடி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சென்ஸு. ஹீரோயினோட அப்பாவுக்கும் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சென்ஸு. இப்போது அதனால் அந்த ஹீரோயின் மேலே அவங்க அப்பா வர்றாருங்கும்போது அவளும் பீடி குடிக்கிறா அப்படிங்கிறது. இப்போது இது ஒரு காட்சிகளாக நம்ம வச்சுட்டோம். பட் இந்த பீடி குடிக்கிறத இவங்க விட்டுறாங்க, அதாவது ஜஸ்டிஸ் அதுதான், அவங்க பீடி குடிக்கிறத விட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்ல விரும்பும்போது நான் என்னென்னா, ஒரு பாட்டில் ஒரே ஒரு மாண்டேஜில் நம்ம அதை சொல்லிடுறோம். அவங்க அப்போ பையனை பொண்ணுக்கு வந்து அப்பா சத்தியம் பண்ணார், இங்கே கணவன் வந்து அதே மனைவிக்கு சத்தியம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு 4 ஷாட்டில் நம்ம அதை சொல்லிடணும். ஏன்னா அங்கே டைலாக் வைக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். அந்த கான்சியஸ் எப்போவுமே எனக்கு இருக்குது. அது சில நேரங்களில் பேலன்ஸ்டாக கரெக்டாக வருது, சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்னா அது வந்துடுதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் அது நீங்கள் சொன்னது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். நான் இன்னுமே அந்த விஷுவல் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மனதில் தங்கக்கூடிய விஷயங்களை இன்னும் அதிகமாக படைப்பதற்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொன்ன 4 ஷாட் ஞாபகமே இருக்குது. ஜன்னல் பக்கத்துல சின்ன பொண்ணு பார்ப்பாங்க, அவங்க அப்பா பீடி பிடிச்சிட்டு இருப்பாரு, அவங்க அப்பா கையில் சத்தியம் பண்ணுற ஷாட் மட்டும் வரும், அப்படியே இங்கே சத்தியம் பண்ணுற ஷாட்டுக்கு வந்துடும். அது ஏன் ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது தான்.
ஷார்ட்ஸ். கரெக்ட் கரெக்ட், உண்மைதான் உண்மைதான். ஆமா, ஆமா, ஆமா. இன்னொன்று, இப்போ மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கேட்குதே அப்படின்னு ஒரு பாடல் வரியை யுகபாரதி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆமாம் மனசுல சூறக்காத்தை பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே. கரெக்ட் கரெக்ட். அப்போது ஒரு வயசான ஒரு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த புல்லாங்குழலேருந்து பின்னாடி ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு ஷாட். ஆமாம். ஹவு? இப்போது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அங்கங்கே எடுத்துக்கிற விஷயங்களை என்னோடய படத்தில் டயலாக்காவோ விஷுவலாவோ வைக்கிறேன். நான் ஒரு வழிப்போக்கனாக இருக்கேன். போகிற இடத்துலலாம் எனக்கு கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்து என்னோடய படைப்புகளில் வச்சிடுறேன். இதுதான் என்னுடைய சென்ஸாக இருக்குது. அதனால தான் நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து உங்கள்கிட்டேருந்து திருடிக்கிறேன் நிறைய விஷயங்களை. நான் இந்த சமூகத்துக்கிட்டேருந்து மனுஷங்கள்கிட்டேருந்து திருடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் ஷாட் எங்கேருந்து எனக்கு வந்தது அப்படின்னா, பொதுவாக நான் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க நிறைய விசுவலி சேலஞ்சஸ் வந்து ட்ரெயினில் பார்த்துருப்போம். கரெக்ட். அப்போ அந்த ட்ரெயின் அவங்க புல்லாங்குழல் இதெல்லாம் நமக்கு இமேஜாக மைண்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு இப்படி ஒரு வடிவம் கிடைக்கல. அது எங்கே கிடைச்சதுன்னா, அப்போ வந்து இந்த விகடனில் வித்யாசாகர் இருக்கார்ல, மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த டைமில் விகடனில். அந்த பேட்டி வந்து கண்ணன் சார் எடுத்திருந்தார். விகடனில் வந்து அவர் தான் பேட்டி எடுத்து எழுதியிருந்தார். அந்த பேட்டிக்கு வந்து தலைப்பு என்னென்னா, ரயில் ஒரு நீளமான புல்லாங்குழல். அதுதான் அந்த பேட்டியுடைய டைட்டில், தலைப்பு. அதுலேருந்து தான் நான் இந்த விஷுவலை எடுத்தேன். ரயில் ஒரு நீளமான புல்லாங்குழல், நல்லா இருக்கே இது அப்படிங்கிறதுலேருந்து உருவான விஷுவல் தான் இது. ஸோ இது மாதிரி தான், இது மாதிரி நம்ம எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நம்ம மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகி வர்றது தான் என்னோட க்ரியேஷன் நினைக்கிறேன். இந்த இமேஜ் சொன்னீங்க இல்லையா, புல்லாங்குழல். ஓகே, இது தாட்டு. ஒரு தலைப்புலேருந்து நமக்கு இந்த இமேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்றது. ஆனால் இப்போ அது எடுக்கிறதுக்கு ஒரு நிதானம் வேணும். அதுக்கு ஒரு கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சு அந்த ஸ்ட்ரகிள் ஹேண்டில் பண்ணுறதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, கண்டிப்பாக அது ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம இது மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்களை, யோசிச்சிடக்கூடிய விஷயங்களை எழுதிடுறோம். ரயில்லேருந்து ஒரு புல்லாங்குழலேருந்து ரயில் வெளியில் வருது அப்படின்னு ஒரு விஷுவலை யோசிச்சிடுறோம். அந்த விஷுவல் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் வரலன்னா அமச்சூர் ஆகிடும். சினிமாவுடைய இதுவே அதானே, நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம். சினிமாவில் காட்டும்போது அமச்சூர் ஆகிடுச்சுன்னா டேய் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா அப்படி பார்த்தா எவ்வளவோ சிந்தனைகள், நல்ல நல்ல சிந்தனைகள் சினிமாவில் கன்வெர்ட் ஆகாமல் போயிருக்கு. கரெக்ட். நம்ம பார்த்துருக்கோமே. சினிமாங்கிறது ஒரு சயின்ஸ், ஒரு டெக்னாலஜி. நம்மளுடைய க்ரியேஷன் வந்து அது ஒரு பொய்டிக்கான ஒரு சென்ஸில் இயங்கக்கூடியது. இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலன்னா நமக்கு வராது. உண்மையை சொல்லணும்னா, நான் நிறையா அந்த மாதிரி கற்பனையாக ஒரு விஷுவல் யோசிச்சு எடுக்காமல் போயிருக்கேன். ஏன்னா இது நல்லா வராதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கான பட்ஜெட்டோ அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோ கரெக்டாக அமையலைன்னா நீங்கள் எடுத்து வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் எடுக்காமல் அப்படியே விட்டுறலாம். அதை அப்படியே விட்டுறது பெட்டர். அந்த மாதிரி நான் நிறைய ஷார்ட்ஸ் எழுதி எடுக்காமல் போயிருக்கேன். அது ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து சம்டைம் அமையும் நமக்கு கரெக்டாக. அது கரெக்டான கேமராமேன், அவங்களுடைய கோஆப்ரேஷன், அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செட்டாக, பட்ஜெட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமையும். உண்மையிலே அது ஒரு ஸ்ட்ரகிளான விஷயந்தான். நம்ம எழுதுறத இந்த மாதிரியான ஒரு சூழலில் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயம். ஆனால் எனக்கு வந்து கரெக்டான கேமராமேன் புரிதலோடு அமையறதுனால எனக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்துட முடியுது. ஜப்பானில் இமேஜஸ் பற்றி பேசுறதுனால சொல்கிறேன், அந்த கிளாஸ் பாட்டில் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த கிளாஸ் பாட்டிலில் சின்ன சின்னதாக தங்கத்தை சேவ் பண்ணி குண்டுமணிகள் மாதிரி போடுவாங்க. எனக்கு அந்த பாட்டிலுக்கு வச்ச க்ளோஸ் மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னொன்று, லைக் ஏன் வந்து மறுபடியும் உங்கள் கதைகள் பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்துகிற மனிதர்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் தான் எனக்கு அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க. இப்போ ஜப்பானில் சென்னைக்குள்ளே அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒரு மக்கள் வந்து ஒரு செட் ஆஃப் மக்கள் நகை கடைகள்லேருந்து வெளியே வர சாக்கடையிலேருந்து சலிச்சு மிச்சம் இருக்கிற தங்கத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாது. அது உண்மையாகவே சென்னையில் இருக்கா? எல்லா நகரங்கள்லையுமே இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா நகரங்கள்லையுமே எங்கெல்லாம் வந்து நகைக்கடைகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மனிதர்களை வந்து நான் போகும்போது வரும்போது ரோட்டில் நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். அப்போ இதை இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். பர்டிகுலராக இந்த ஜப்பான் கதையை எழுதும்போது என்னோடய அசிஸ்டண்ட்டு ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன் இருந்தான், திருப்பூர் பையன். அவன் வந்து
அவனும் விகடனில் ஒர்க் பண்ண பையன், அவன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டாக இருந்து ஒர்க் பண்ண பையன். அவனும் நானும் கோயம்புத்தூரில் இந்த கதையை எழுதிட்டு இருக்கிற டைமில் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த விஷயம்லாம் இல்லை. அப்போ அவன்கிட்ட நான் கேட்டேன், நீ எழுதின ஆர்டிக்கிள் எதுரா, பத்திரிகையில் நீ எழுதின ஆர்டிக்கிள் எது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நகையை சாக்கடையிலேருந்து எடுத்து சலிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி தான் நான் ஆர்டிக்கிள் எழுதினேன். அவங்க வந்து சிட்டிக்குள்ளே வந்து இயர்லி மார்னிங் வருவாங்க, உள்ளே வருவாங்க, இதை எடுத்துகிட்டு சிட்டிலேருந்து போயிடுவாங்க, அவங்களோட குடியிருப்பு வந்து நகரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லும்போது, அடடா இந்த மாதிரி மனிதர்களை நாம் கடந்து போயிருக்குமே, ஆனால் நம்மளுடைய கவனத்தில் அது இல்லையே, அப்படியாடான்னு அவன்கிட்ட கேட்கும்போது தான் அந்த டீட்டெயில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதான் சொல்லலை, இது வந்து லாட் ஆஃப் கலெக்டிவ் ஒர்க். இது நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள்ட்டேருந்து விதவிதமான விஷயங்கள் கிடைக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஜோக்கர் கேரக்டர் ரொம்ப பிடிக்குமா? ஜோக்கர்னா நீங்கள் எழுதின ஜோக்கர் இல்லை, அது கண்டிப்பாக பிடிக்கும். பேட்மேன் ஜோக்கர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ஜிங்கிரதங்க பாட்டில் அவங்க ஜோக்கர் கெட்டப்பில் வருவாங்க. உண்மைதான். மயிலாடு படத்துலையும் ஜோக்கர் கெட்டப்பில் அவர் வராரு. புரியுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடைய வே ஆஃப் டெல்லிங், அதில் இருக்கிற வயலன்ஸ் பற்றி இருவேறு கருத்துக்கள் எனக்கு இருக்குது. ஆனால் அதோடைய அடிநாதம் இருக்குல்ல, அந்த கேரக்டருடைய அவனுடைய ஒரு இயலாமையும் அவனுடைய ஒரு புறக்கணிப்பு ஒன்று பெயின் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு அந்த கேரக்டர் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் உண்டு. நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். நான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, ஜோக்கரில் ஒரு டைலாக் இருக்கும், என் ஒரு கண்ணு காந்தி, ஒரு கண்ணு பகத்சிங், பகத்சிங் அவுத்து விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஆமாம். அதாவது அவர் அந்த வயலன்ஸை எந்த இடத்துல எனக்கு வந்து ஜோக்கர் பகத்சிங் வெர்சன் அப்படின்னு ஒரு கதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம ஜோக்கர். ஆமாம், என்னுடைய ஜோக்கர் படத்தோடைய அடுத்த வெர்ஷன் அது வந்து ஜோக்கர் பகத்சிங் வெர்சன். புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ அது வந்து எனக்கு நான் அந்த ஜோக்கரை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், எனக்கு அதில் ஒரு கலர் ஒன்று இருந்தது இல்லையா, வந்துட்டு அந்த கலரில் இங்கே ஒரு படம் பண்ணணும், தமிழுக்கு ஒரு படம் பண்ணணும். ஐ மீன் நம்ம லேண்ட்லேருந்து உருவாகிற கதை தான், நான் கலர் மட்டும்தான் அங்கேருந்து சொல்கிறேன். அதை ஜோக்கர் பகத்சிங் வெர்ஷன் ஒரு கதை பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட்டாக அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோக்கர் மாதிரி இருக்காது. அது ஃபஸ்ட்டு ஜோக்கரில் இருந்த அதான் பகத்சிங் வெர்ஷன்னாலே அது ஆக்ஷன் தானே. ஸோ அதனால் அது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மோடில் நான் ஒரு போர்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதை எழுதிட்டு இருக்கேன். நைஸ். ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஜோக்கர் கேரக்டரில் ஒரு இயலாமை இருக்கும் அவன்கிட்ட. அந்த இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பவர்லெஸ் பீப்புளினுடைய அந்த இயலாமையாக இருக்கட்டும், இல்லைனா உள்ளே இருக்கக்கூடிய கோபமாக இருக்கட்டும், நான் வந்து இன்டர்வியூனுடைய கடைசி கேள்வி அதுதான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து பேரன்பு பற்றி பேசுகிறோம், அன்பனும் பேரொழின்னு பாட்டெலாம் போட்டு முடிக்கிறோம் படத்தை, எல்லாமே ஓகே, எனக்கும் புரியுது. ஆனால் இப்போ அதெல்லாம் கேட்டு வெளில வந்தால் ஒரு கட்சி கொடியோடு இருக்கக்கூடிய ஒரு கார், கட்சி கொடிகள் காரில் ஏறினாலே அந்த காருக்குன்னு ஒரு திமிர் வந்துடுது இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமன் மேனுக்கு பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தை என்ன பண்ணுறது, அது போகவே மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் என்ன பெரிய பிரச்சனைனா, இவ்வளோ நேரம் நாங்கள் ஆஃபீஸில் கூட உட்காந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் உங்களை சாதாரண ஜனங்க இருக்காங்க இல்லையா, சாதாரண ஜனங்களை நோக்கி நம்ம வந்து தொடர்ந்து என்ன த்ரோ பண்ணிகிட்ருக்கோன்னா, நீங்கள் அரசியல் மயப்படுங்க, நீங்கள் அறிவு மயப்படுங்க அப்படின்னு எதனால் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் கோபத்தை நீங்கள் எப்படி காட்டுறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக கோபத்தை போய் நம்ம வந்து அவரை அடிக்கிறதின் மூலமாகவோ காட்ட முடியாது. நீங்கள் நம்ம வந்து பவர்லெஸ்ன்னு ஒரு ஸ்பேஸில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களுக்கு எண்ணற்ற மனிதர்கள் இருக்காங்க, கோடியான மனிதர்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் வந்து அவங்களோட கோபத்தை எப்படி நியாயமான முறையில் திருப்பி கொண்டு போய் செலுத்துறதுங்கிறத அறிவு அவங்களுக்கு முதல்ல முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் அரசியல் ஒன்று இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த தேர்தல் அரசியலுக்கு வெளியில் ஒரு வேலை பார்க்கணும். என்னங்க தேர்தல் அரசியலுக்கு வெளியில் என்னங்க வேலை பார்ப்பீங்க, எல்லாம் அதிகாரம் இருந்தால் தானங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப முட்டாள்தனமாக மொக்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்தால் எல்லாம் வேலை செய்ய முடியும்னு இத்தனை வருஷமாக அதிகாரத்தில் இருந்த எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஐ மீன் மாறி நம்ம வந்து ஒரு சலிப்போடையே இருக்கும். ஏங்க இல்லைங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னாச்சுங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாச்சுங்க, சரிங்க ஏங்க புதுசாக ஒன்று வர்றவங்க நாங்கள் புதுசாக ஓட்டு போடுறோங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏங்க அப்படின்னு திரும்பி இந்த விஷயம் நடக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டியிருக்கு சமூகத்தில். அது வந்து நம்ம ஹார்ட்டில் செய்ய வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய ஹார்ட்டில் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் மாற்றமாக உருவாகும்.
அந்த மாற்றம் உருவான பிறகு ஒரு மனிதன் எதிர்கொள்கிற தேர்தல் வேற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன கேட்க வரேன்னா, மயிலாட் படம் பார்க்குறோம். மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த படத்தில் எளிய மனிதர்கள் வந்து நிஜத்துலையுமே ஏமாற்றப்படுறாங்கன்றது நமக்கு புரிய வருதுல்ல. அதை ஹேண்டில் பண்ண முடியல. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல. புரியுது புரியுது. அதான் அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன மாற்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றை நோக்கி சொல்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாற்றம் வந்து தனி மனிதனால் உருவாகாது. உங்கள் கோபத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு மாற்றே கிடையாது. அப்போ கலெக்டிவாக இந்த கோபத்தை எல்லாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் தான் நினைக்கணும். அப்போ எல்லா ஜனங்களுமே ஒரு புள்ளியில் சேர முடியும். அந்த ஒரு புள்ளியை பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த புள்ளி என்னவா இருக்க முடியும்? அப்போ அன்பை பற்றி சொல்கிறதா இருக்க முடியும், நம்ம மாற்றத்தை நோக்கி சொல்கிறதா இருக்க முடியும். அப்போது நீங்கள் உங்கள்கிட்டேருந்து நீங்கள் இந்த கோபம் இருக்குல்ல மனிதர்கள்ட்ட, அந்த பெயின் இருக்குல்ல, ஆனால் நம்மலாம் எப்படிப்பட்டவங்களா இன்றைக்கி இருக்கோம்? இந்த பெயினையும் கோபத்தையும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த கோபத்தையும் பெயினையும் வெளிப்படுத்துகிற ஆட்களாக இல்லையே. நம்ம திருப்பி ஆட்டு மந்த மாதிரி தானே இருக்கோம். திருப்பி அதை நோக்கி தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ உங்கள் எளிமையான உங்கள் மனதையும் உங்கள் அறிவையும் மற்றவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறதுல தான் மொத்தமாக இருக்குது. அதனால் மற்றவர்களுக்கு பயன்படாதீர்கள், நீங்கள் உங்களுக்கே பயன்படுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஸ்டீமிங் ஆகுங்க. நம்ம முதல்ல நம்ம மனிதனாக மாற்றிக்குவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஜோக்கருடைய ட்ரெய்லர் பார்த்ததுனால ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு டயலாக் எனக்கு அடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஜோக்கர் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படம். ஐ மீன் ராஜமுருகனுடைய ஜோக்கர். இப்போது லாலா குண்டா பொம்மைகள், அதில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட், விஷுவல் ட்ரீட்மெண்ட், கலர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அது வந்து நீரவ் சார் தான் அதுக்கு காரணம். நான் உண்மை தான். ஏன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன். அது ஒரு நார்த் மெட்ராஸில் நடக்கிற லவ் ஸ்டோரி. நான் அவர்கிட்ட சொன்னது வந்து எனக்கு அந்த ஒரு டஸ்கியாக அதுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது வந்துட்டு, அந்த மனிதர்களுடைய ஃபீலு அது எனக்கு வேணும், அந்த ஃபேக்ட்ரியோட ஒரு கலர்ஸு. அப்போ இது பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த கதை எழுதப்பட்ட விதம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கதை எழுதப்பட்ட விதத்தை ஒரு கேமராமேன் புரிஞ்சுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த கலர்ஸ் உருவாகுது. அது என் மைண்டில் இருக்கிற கலரை அவர் கேப்சர் பண்ணுறது, அந்த கதை தான் அவருக்கு கடத்துது. அப்போ நீரவ் சார் தான் சொன்னார், இந்த படத்தை வந்து நான் வந்து இந்த படத்துக்காக அவர் வந்து ஒரு லென்ஸ் வந்து ஆர்டர் பண்ணார். இந்த கதைக்கு இந்த லாலா குண்டா 40 நிமிஷம் பண்ணுறதுக்கு மட்டுமே அவர் வந்து ஒரு ஆன்டிக் லென்ஸு வந்து இது பண்ணார், ஆர்டர் பண்ணி பிரத்யேகமாக ரெடி பண்ணி அந்த இதை ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் அந்த வேர்ல்டு அந்த சென்ஸில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவருடைய புரிதல் தான் நான் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு ஆரஞ்சு பாட்டில் க்ரீன். ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாம், சூப்பராக இருக்கும். அது நல்ல மூடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். இப்போ அதுலேயுமேங்க ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் இருக்குது. லாஸ்ட் மொமெண்ட் பானிபூரியை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வித்தை இருக்கா, ஸ்டைல் இருக்குது. அப்படி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு பானிபூரியை சாப்பிடுவார். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் ஸ்லோ மோஷனில் இருக்கும். அந்த பொண்ணு அவரை பார்த்து, அவர் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி மோடில் புஷ்வானெல்லாம் வெடிக்கும். அங்கே கரெக்டாக பாட்டு போடுறீங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்பேஸில் நீங்கள் மறுபடியும் நிறைய படம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை, நல்ல மொமெண்ட் இல்லை. கரெக்ட் கரெக்ட். அதில் ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸ் இருக்குது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உண்மைதான். ஒவ்வொரு படத்துலையுமே நமக்கு வந்து வெவ்வேறு லேர்னிங்ஸ் இருக்கும். மயிலாடு படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு புது லேர்னிங்ஸ் இருக்குது. நம்மளை வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ரைட்டராக டிரெக்டராக உங்களுக்கு என்ன லேர்னிங் இந்த படத்தில்? மயிலாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையிலே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த கதை எடுக்கும்போது நான் 2 விஷயத்தை நினச்சேன். ஒன்று வந்து என்னென்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு டேக் அவேயை கொடுக்கணும். இது வந்து அதான் நம்ம வந்து வெறுப்புக்கு எதிராக அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எந்த சமரசமும் இல்லாமல் அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, தமிழ் சூழலில் வல்லாரை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது. வள்ளலாரை வந்து நான் ஒரு ஃபிலாசபியாக தான் பார்க்குறேன். அந்த ஃபிலாசபி இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அவர் வந்து தமிழ் சூழலில் அவர் ரொம்ப அதிகமாக நம்மளால் பேசப்படலை. நம்மளால் ஆக்சுவலாக அவர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். அவர் முன்வைக்கிற சன்மார்க்க நெறி இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருக்கணும். ஏன்னா தமிழ்லேருந்து உருவான ஒரு பெரிய மனிதர் அவர். கரெக்ட். ஸோ இது 2ஐயும் ஒரு சினிமாவின் வழியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து அந்த முத்துச்சிற்பி, சுசீலா கதாபாத்திரங்கள் வழியாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் உண்மையிலே சொல்லணும்னா என்னோட மற்ற படங்களை விட மயிலாடு அந்த வகையில் ஒரு ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வந்து தமிழ் சூழலில் எடுத்து வந்து ஒரு படத்தில் விஷுவலாக கன்விக்ஷனாக பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அது வந்து இந்த படத்தின் மூலமாக நல்லா நடந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்த எல்லாருமே அதை ரொம்ப
எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டாங்க. போகும்போது எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அந்த உணர்வு வந்து தங்கியிருக்கு. தங்கியிருக்கு. ஸோ அது வந்து மயிலாடுடைய ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு படமா இதில இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இத இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம். இத அப்படிங்கிற சென்ஸ் என்னோட ஒவ்வொரு படத்துலயும் எனக்கு உருவாகும். இந்த படத்துலயும் அது உருவாயிருக்கு. அடுத்து ராஜமுருகன் ஒரு ரைட்டர், டிரெக்டர், கிரியேட்டர்லாம் தாண்டி காம்ரேட் டாக்கீஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற படம் மெயின் ஸ்ட்ரீமில் இயங்குறீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் டாக்குமெண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் அதை பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் காம்ரேட் டாக்கீஸ் டீமுக்கும் வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஹேப்பியாக உணர்றது வந்து நீங்கள் காம்ரேட் டாக்கீஸ் பற்றி பேசும்போது தான். ஏன்னா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிந்தன் தோழர், நான் இன்னும் ஒரு 10-15 இளம் தோழர்கள் சேர்ந்து தான் அந்த காம்ரேட் டாக்கீஸ் ஃபோரம் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பேரும் சேர்ந்து அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருடைய உழைப்பு சிந்தனையில் தான் காம்ரேட் டாக்கீஸ் வந்து செயல்படுது. அதோடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் வந்து நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த ஜனங்களை வந்து முடிந்த வரைக்கும் அரசியல் மயப்படுத்துறது, நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க புரிதலுக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது அவர்களை அவர்களுக்கு அறிய வைப்பது. அதுதான் அந்த வேலையை தான் அதில் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் காம்ரேட் டாக்கீஸுடைய நோக்கம். அது வந்து அந்த நம்ம சோஷியல் மீடியா ஸ்பேஸ்லேயும் சரி, தொடர்ந்து வெளியில் திறந்த வெளி அரங்க கூட்டங்கள், அப்புறம் காம்ரேட் கேங்ஸ்டார்னு அங்கே ஒரு இசைக்குழு, மியூசிக் குழு இருக்குது. அதன் மூலம் இசையின் வழியாக, பாடல்களின் வழியாக, உரையாடல்களின் மூலமாக இப்படி பரந்துபட்ட தளங்களில் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் காம்ரேட் டாக்கீஸ் தோழர்களின் முக்கியமான நோக்கம். குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை நோக்கி, இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது இயங்குது. அதில் தொடர்ந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறோம். அதில் குறிப்பாக நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறது இந்த டாக்குமெண்ட்ரிஸு. காம்ரேட் டாக்கீஸ் டீம் வந்து டாக்குமெண்ட்ரிஸில் ரொம்ப தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி வாச்சாத்தி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே டாக்குமெண்ட்ரி ஸ்பேஸில் நிறைய விஷயங்களை முன்வைத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வாச்சாத்தி பண்ணதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்முகம் தோழர். அவரும் அதில் இன்வால்வ் ஆகியிருந்ததுனால இன்னும் உயிர்ப்போட அவங்க அதை பண்ண முடிஞ்சுது. அந்த டாக்குமெண்ட்ரிஸை அந்த மக்களை சந்தித்து மொத்தமாக பேசினது எல்லாமே. ஸோ அதனால் இது முழுக்க இந்த கிரெடிட் வந்து காம்ரேட் டாக்கீஸுடைய தோழர்களுக்கு தான் போகும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து அவங்க எல்லாரும் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை, ஏன்னா நீங்கள் மூவ் ஆகி போயிடலாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல, நீங்கள் படம் பண்ணுறீங்க, ஓகே தான், நோ ப்ராப்ளம். நீங்கள் பாட்டு படம் பண்ணால் யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. பட் ஸ்டில் யூ ஆர் சூசிங் டு டூ சச் திங்ஸ். கடைசியாக எனக்கு மயிலாடுனுடைய ப்ரீ ரிலீஸில் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான விஷயமா நான் பார்த்தது, ராஜமுருகனுக்காக நிறைய இயக்குநர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் டக்குன்னு ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்கிறேன். ஃபேவரட் மெமரிஸ் சொல்லுங்கள், ஹோல்சமாக பேசி முடிச்சிடலாம். சசிகுமார் சார் வந்து அவரை முதல்ல நான் வந்து குக்குவுக்காக சந்தித்தேன். நடிக்க வைக்கிறதுக்கா இல்லை, அதில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பேசினோம். அவர் குக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருந்தார், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு சொன்ன டைட்டில் வந்து சுதந்திர கொடி, அந்த பொண்ணோட பேர். அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கே ஆரம்பித்தது எங்களுடைய நட்பு. ஸோ அந்த சுதந்திர கொடிங்கிற பேரை வைத்த அந்த இடத்துலேருந்து அவரோட நமக்கு நட்பு தொடருது. அது வந்து மயிலாடு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நைஸ். அடுத்து சமுத்திரகனி. கணேசார் வந்து அவரை ஃபஸ்ட்டு ஒரு கதையை அவர்கிட்ட நான் போய் சொன்னேன். சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் சசி சாரும் கணேசாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம் ரைட்டராக. அதுவுமே ஒரு ஆக்ஷன் படம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதை, எழுதப்பட்ட கதை. அது எழுதப்பட்ட கதை பர்ஃபெக்டாக இருந்தது அவங்களுக்கு. அப்படி வந்து கணேசாரை மீட் பண்ணி தான் முதல்ல நான் அந்த கதையை சொன்னேன். அதை கேட்டுட்டு சூப்பர் ராஜமுருகன் உடனே பண்ணுவோம் இந்த ஸ்கிரிப்டை அப்படின்னு சொல்லி அவர் சைஸாட் அதை எடுத்துகிட்டு போனார். அப்போது ஜிப்சிக்கு முன்னாடி அதுதான் பண்ண வேண்டியது, அந்த படம் தான் பண்ண வேண்டியது. அப்போது சில காரணங்களால் அதை அப்போ பண்ண முடியல. ஸோ அப்படி கணேஷ் சார் வந்து அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அந்த கதையை சொன்னது தான்
எனக்கு அவரோட ஒரு நல்ல மெமரி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரை சந்திச்சாலே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஏறிடும். வெல்வோம். ஆமாம், வெல்வோம். ஸோ எப்போவுமே ஒரு சக்தி மிக்க மனிதர். ஹெச் வினோத். ஹெச் வினோத் வந்து நான் என்னோட அண்ணன் சரவணன் அண்ணன் மெகந்தி சர்க்கஸ் டைரக்டர், அவர் கூட இருந்தேன். ஆக்சுவலாக அண்ணனுக்கு தான் வினோத் ஃபஸ்ட்டு பழக்கம். அண்ணன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அப்படி வந்து என்னை வந்து சந்தித்தார். நானும் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கிட்டு அவரும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு டீ கடையில் நின்று பொதுவாக பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னை வந்து ஒரு சந்தித்தவர் தான் ஹெச் வினோத். அதன் பிறகு என்னுடைய முதல் படம் சந்திரபாபு அப்படின்னு ஒரு படம் நான் பண்ணேன். அதுதான் என்னோடய முதல் படம். அந்த படம் நடக்கலை அதுக்கப்புறம். அது ஸோ அந்த படத்தில் நிக்காட் சக்கரவர்த்தி சார் ப்ரொடியூசரு, அவர் பையன் தான் ஹீரோ. அந்த படத்தில் என்கிட்ட அசோசியேட்டாக வினோத் ஒர்க் பண்ணார். அந்த படம் ஷூட் போனோம், ஒரு 13 நாள் ஷூட் போனோம். ஆனால் ஒரு 3 வருடங்கள் வந்து அந்த படத்துக்காக தான் நாங்கள் இருந்தோம். அப்போ என்கிட்ட அசோசியேட்டாக வினோத் இருந்தார். அந்த காலம் வந்து என்னால் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு காலம். இந்த 3-4 வருஷம் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணது இருக்கு இல்லையா. ஏன்னா அப்போ நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு பேச்சுலர்ஸ் லைஃபோடைய ஒரு ஸ்பேஸில் இருந்தோம், நாடோடிகளாக இருந்தோம். அப்போ நிறைய படிப்பது, உரையாடுவது, நைட்டெல்லாம் சுற்றுறது. அவர் கோயம்பேடில் தங்கியிருந்தார், கோயம்பேடு மார்க்கெட்டில். ஸோ அந்த கோயம்பேடு மார்க்கெட்டோடைய உள்ள எனக்கு அறிமுகப்படுத்தினது. ஏன்னா நம்ம பார்க்குற கோயம்பேடு மார்க்கெட்டு ஒன்று இருக்கும், அதோடைய நைட் லைஃப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அங்கே வந்து ஒரு பக்கம் சூடாக தக்காளி சாதம் ரெடி பண்ணி நைட்டு 3 மணிக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய லைஃப் ஸ்டைலு அப்படின்னு அதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வினோத் தான். பாண்டியராஜ் சாரோட எனக்கு பர்சனலான பழக்கங்கிறது இல்லை. அவருடைய பசங்க பார்த்துட்டு தான் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் உருவானது. அது பசங்க படத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த படத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு மெல்லிய நகைச்சுவை அவரோட படத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பசங்க படத்தில் வந்து அந்த ஒரு மலை, ஒரு சின்ன மலை வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாடல் முழுக்க. ஸோ அப்படி ஒரு பொய்டிக்கான ஒரு மனிதராக படங்களின் மூலமாக தான் அவர் எனக்கு அறிமுகம். குமார் ராஜா தோழர் வந்து வினோத் மூலமாக எனக்கு அறிமுகம். ஏன்னா குமார் ராஜா வந்து அவருடைய படைப்பின் மூலமாக தான் நமக்கு அறிமுகம், ஆரண்ய காண்டம் மூலமாக. ஆரண்ய காண்டம்ங்கிற ஒரே படம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசினுச்சு நம்மள்கிட்ட. அதோடைய திரைமொழி, அது சொல்லப்பட்ட முறை எல்லாம் ரொம்ப புதிய ஒரு தளத்தில் வந்து குமார் ராஜாங்கிற ஒரு கிரியேட்டர் வந்து தமிழ் சூழலுக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கு ஸோ அந்த வகையில் குமார் ராஜாங்கிற ஒருத்தவரை பற்றி என்னுடைய பிம்பம் என்னவாக இருந்ததுன்னா, குமார் ராஜா போய் நம்ம மீட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு கஞ்சாவை போட்டுக்கிட்டு இருப்பார், ஒரு புகை சூழ்ந்த ஒரு இடத்துல அவரை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கும். ஏதாவது ஒரு ராக் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டாவாக இருப்பா ஒரு ஆளாக நம்ம சந்திக்க போகிறோன்னு தான் நான் குமாராஜா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்தேன். இப்போ ஒரு நாள் ஈவினிங் வந்து ஒரு பொது நண்பர் அறையில் வினோத் குமாரராஜா அறிமுகப்படுத்தி வாங்க மீட் பண்ணுவோம்ட்டு ஒரு இரவு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அவர் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னென்னா அவருக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது. அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படிங்கிறதுடைய உச்சம் என்னென்னா, அவர் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு உள்டாவாக ஒருத்தவரை வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஏற்படுத்தினது வந்து குமார் ராஜா தோழர். ஸோ அவர்கிட்ட தொடர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, ரொம்ப நேர்மை. ஸோ சினிமாவில் நான் பார்த்த ஒரு நல்ல சோலில் ஒருத்தவர் குமார் ராஜா. இப்போ பொலிட்டிக்கலி அவேராக இருக்கக்கூடிய சில பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சாலே நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும், நிறைய கோபங்கள் வரும். இந்த ஜோனில் இருப்போம். எனக்கு 2 பேர்ட்ட முக்கியமாக அதை கேட்கணுன்னு இருக்குது, உங்கள்கிட்டையும் பாரஞ்சித்கிட்டையும் கேட்கணுன்னு இருக்குது. நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலாகவும் நிறைய பேரை மீட் பண்ணுறீங்க, நிறைய நிஜ மனிதர்களை, எளிய மனிதர்களை, போராடிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை மீட் பண்ணுறீங்க. கள போராட்டத்தில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஹவு டு பேலன்ஸ் திஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அண்ட் சந்தோஷம்? அல்ல, அது வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஒரு கிரியேட்டராகவும் இருக்கோம் இல்லையா. அதனால் வந்து நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, இந்த களத்தில் போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான்
இப்போ எனக்கு சமீபத்தில் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து மத்திய பிரதேஷ். அவருக்கு வயசே வந்து 60 வயசுக்கு மேலே. அவர் தொடர்ந்து வந்து பழங்குடியின மனிதர்களுக்காக போராடிட்டே இருக்கிறார். அவருடைய வேலை என்னென்னா, அவர் ஊர்லேருந்து கிளம்புவார். ஒரு ட்ரெஸ்ஸு அவர் 2 மாற்று உடை மட்டும்தான் எடுத்துக்குவார். ஒரு பையில் வச்சுக்குவார். அவர் அங்கேருந்து கிளம்புனார் அப்படின்னா, அங்கேருந்து மதுரை வருவார். மதுரையிலேருந்து சென்னை வருவார். சென்னையிலேருந்து இங்கேருந்து ஆந்திரா போவார். ஆந்திராவிலேருந்து அங்கே அவருடைய பயணம் வந்து இப்படி தான் இருக்கும். அவர்கிட்ட பெரிய பணம் இருக்காது. என்ன கிடைச்சதோ அதை சாப்பிடுவார். வர்ற இடத்துல எல்லாமே போராட்டத்துக்காக தான் வருவார். அவருக்கு வந்து ஒரு ஓய்வுங்கிறதெல்லாம் இருக்காது. வர்ற இடம் எல்லாமே போராட்டம். அந்த போராட்டங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அதிகமாக கவனிக்கவே படாத போராட்டங்களாக இருக்கும். புரியுது நான் சொல்கிறது? நம்ம அதிகமாக கணக்கில் எடுத்துக்காமல், அரசாக இருந்தாலும் சரி, மற்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதிகம் கணக்கில் எடுத்துக்காத போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போராட்டங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த மனிதர்களுக்கானதாக இருக்கும். எங்கேயோ நீலகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி தேடி 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 போய் அவங்களுக்காக ஒரு போராடுற ஒரு மனிதராக இருப்பார். போராட்டம்ங்கிறது வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, முடிந்தவரை அவங்கள அழைச்சிக்கிட்டு அலுவலகங்களுக்கு அலைவது, இந்த விஷயம். இதை அவர் அங்கேருந்து அந்த டெல்லியிலேருந்து இங்கே வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். நான் சமீபத்தில் அவர் வந்தப்போ காலையில் அவர் இங்கே ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். அவர் அழைச்சிட்டு போய் இதில் ட்ரெயினில் ஏற்றி விட போகும்போது அவருக்கு அவர் சாப்பிட்டுட்டு அவரை ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு அந்த ட்ரெயின் மூவ் ஆகி போகும்போது அவர் உள்ளே போய் நின்றுட்டு கை காட்டிட்டு ஜன்னலோரம் உட்காந்துட்டார். கொஞ்சம் தூரம் போகும்போது என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு அழுக வந்துருச்சு. வந்துட்டு நான் அப்படிலாம் ரொம்ப எமோஷனல் ஆகிற ஆள்லாம் கிடையாது அப்படிலாம். பட் திடீர்னு எனக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே, அவர் போயிட்டு இருக்கிற காட்சியை பார்த்தோன்னே எனக்கு அந்த இது கண்ணீர் வந்தது, என்னை அறியாமல். அது வந்து ரொம்ப இயல்பாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய பர்சனல் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த பிரதிபலனும், ஏன்னா அவர் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது, அவர் எம்பி ஆக போகிறது கிடையாது, அவருக்கு இந்த சிஸ்டம் கண்டிப்பாக பெரிய பரிசெல்லாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது, அவர் குடும்பம் அவரை ஒரு விதத்துலையும் இதுக்காக இது பண்ணிக்க போகிறது கிடையாது, அவரும் அதை எதிர்பார்க்க போகிறது கிடையாது, அவருக்கு எக்கனாமிக்கலாக எந்த ஒரு ஸ்பேஸும் இது வரைக்கும் உருவானது கிடையாது வந்துட்டு இதன் பொருட்டு. ஏன்னா அவர் எங்கேயும் விலை போகிற ஆளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வெறுமனே அது என்ன விதமான திருப்தி அவருக்கு அந்த ஆன்மாவில் ஏற்படுது அப்படிங்கிறதோ, அல்லது அடுத்தவர்களுடைய குறையை கேட்பதன் மூலமாக, அவர் நிற்கிறது மூலமாக அவருக்கு ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா, அதுக்காக ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கானே எல்லா வசவுகளையும் தாண்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல வரும்போது அந்த மனுஷனை பார்த்துட்டு, ஏன்னா நம்ம பார்க்குற மனிதர்கள் இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா, அதனால அதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு அப்படி ஒரு ஸ்பேஸ் வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, நீ எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன பண்ற நீ சமூகத்துக்காக? ஒன்றும் நம்ம என்ன படம் எடுக்கிறோம், நம்மளால முடிஞ்சதை சும்மா பேசுகிறோம் போகிறோம், உண்மையிலேயே நம்ம எதுவுமே பண்ணலை, இது வந்து சும்மா ஒரு பம்மாத்து தான். இப்போ என்னை போன்ற நான் எனக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, அப்போ அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ணலை, நம்ம வந்து சும்மா நம்முடைய ஸ்பேஸுக்குள்ளே நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்நாளில் வந்து அர்ப்பணிப்போ எதுவுமே செய்யலை. நமக்கு பணம் கிடைக்குது, சினிமாவின் மூலமாக பணம் கிடைக்குது, நமக்கு வந்து குறைந்தபட்ச புகழ் கிடைக்குது, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம இயங்குகிறோம். ஸோ அந்த மாதிரியான மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னுமே பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படுது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது நமக்கு தொத்துது. அந்த சந்தோஷம் வந்து நமக்கு இதுதான் உண்மையான சந்தோஷம், இதெல்லாம் ரியல் சந்தோஷம் கிடையாது, அதுதான் ஒரு ரியலான சந்தோஷம். அதாவது யாருக்காவது நம்ம நின்று அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷங்கிறது இந்த மனிதர்களின் மூலமாக எனக்கு கிடைக்கிது. நீங்கள் இன்னும் வேகமாக இயங்கணுன்றதும், எஸ்பெஷலி இன் சினிமா உங்கள் படங்கள் நிறைய வெற்றி ஆகணுன்றதும் என்னுடைய பர்சனல் விருப்பம். நான் அதனால தான் அந்த இமேஜை சொன்னேன், அதனால தான் உங்கள் கிராஃப்ட் பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். அது காரணம் என்னென்னா, உங்களால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவ முடியும்ல. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஒரு பயங்கரமான இடத்துல இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக நிறைய பேருக்கு உதவுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம். கிரேட். நிறைய வெற்றிகளுக்காக வாழ்த்துகள். நிச்சயமாக தேங்க்யூ மாதவன். ரொம்ப ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருந்தது. எனக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரியான ஏன்னா சும்மா பேட்டின்னு ஒரு பொலித்தனமான சம்பிரதாயமான வார்த்தைகள் பரிமாறிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உங்கள்கிட்ட பேசினது வந்து ரொம்ப நல்ல கான்வர்சேஷன். ஏன்னா உங்களுக்கும் அந்த புரிதல் இருந்தால் தான் இப்படியான கான்வர்சேஷன் உருவாகும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் மாதவன். நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய எளிய மனிதர்களையும், எனக்கு தெரியாத என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய உண்மைகளையும்
தொடர்ந்து நீங்கள் எனக்கு காமிச்சிட்டே இருக்கீங்க, அறிமுகப்படுத்திட்டே இருக்கீங்க, நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துறீங்க, எனக்கும் சேர்த்து. எல்லார் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் முன்னாடியே சொன்னது தான், ஸோ மை லார்ட் வில் இன்ட்ரடியூஸ் நியூ பீப்புள் டு அஸ். அவசியம் பாருங்கள்.